நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் கிடா என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். அந்த திரைப்படம் ஒரு தாய் தகப்பனை விபத்தில் இழந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை தாத்தா பாட்டிக்கிட்ட வளருது. அப்போது அந்த குழந்தைக்கிட்ட ஏற்கனவே அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு கரிசனம் இருக்கும், ஒரு சிம்பத்தி இருக்கும். ஐயோ, இந்த குழந்தை இந்த வயசில் அம்மா அப்பா விட்டுட்டு நம்மக்கிட்ட வளருதே, அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்தால் எவ்வளோ செல்வ செழிப்பாக வளர்ந்துருக்கோம், நம்மக்கிட்ட வயதானவர்கள் அவங்களால ஓடி ஆடி நிறைய சம்பாதிக்க முடியாது. அப்போது அந்த அந்த ஏழ்மைக்குரிய விதத்தில் தான், அந்த வசதியில் தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையினோட வசதி பழக்கப்பட்டிருக்கும். இப்போ புதுசாக ஒன்று ஆசைப்படுது அப்படின்னும் போது அவங்களால தர்ற அளவுக்கு அவங்களுக்கு வயசு இல்லை. அப்படி ஒரு நிலைமை அவங்க நிலைமை. இந்த சமயத்தில் அவங்க அந்த அந்த பையன் கதிர். அவன் உண்மையான பேர் தீபன். கதிர்ன்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. அவங்க தாத்தா பூ ராமன்றவர் செல்லையான்ற பேரில் நடிக்கிறாரு. அவங்க பாட்டி மீனம்மாள் பாண்டியம்மாள் தான், மீனம்மான்ற பேரில் நடிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, அந்த குழந்தை அந்த ஒரு 4 குழந்தை கூட சேர்ந்து விளையாடுது. எப்போவுமே அவங்களுக்கு மற்றவங்களுக்காக அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தை பருவத்தில் என்ன அழகாக ஒரு விதைக்கப்படுதுன்றது அந்த காட்சி சொல்லும். அது எல்லா குழந்தைகளும் நான் இதை வாங்கினேன், நான் அதை வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், நீ போன வருஷம் இந்த பாம்பு இந்த என்னது கழுத்தை பட்டாசு தானே உடைச்ச அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு ஏளனமாக பேசுறது. அவங்க அதாவது குறிக்கோளை ஏளனமாக பேசலைன்னா கூட அவங்க இயல்பாக பேசுகிறது இவங்களுக்கு மனசை தைக்குதுன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் இந்த மாதிரி 3 ட்ரெஸ் வர மாதிரி, கோட்டு மாதிரி வர மாதிரி நான் ட்ரெஸ் எடுத்துருக்கேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அதை பார்த்தோன்னே இந்த கதிர்ன்ற குழந்தைக்கு ஆசை வருது, நம்மளும் அந்த மாதிரி ஒரு சட்டை போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த மாதிரி நாங்களும் இங்கெல்லாம் வாங்க மாட்டோம், எங்கள் தாத்தா கூட எனக்கு வாங்கி தருவார்டா அப்படின்னா, உங்கள் தாத்தா என்னடா இங்கே மேலூர் கொண்டு போய் வாங்கி தருவார், இங்கே அதாவது பக்கத்தில் அதை ஒட்டி இருக்கிற கிராமம். அப்போது அந்த அடுத்த ஒரு கிராமத்தில் தான் போய் வாங்கி தருவார்னு அந்த கூட பேசுகிற குழந்தை சொல்கிறோம். உங்கள் தாத்தா என்னடா மேலூர் கூட்டு போய் வாங்கி தருவார், இங்கே தான் வாங்கி தருவார். நாங்கள் இல்லை, நாங்கள் மதுரையில் போனோம், போத்தீஸ் வாங்கணும், அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும், பெரிய பெரிய கடைங்க பேராக சொல்கிறாரு. இதுதான் இந்த புள்ளி தான் பின்னாளில் பிராண்டடு அது இது, நாங்கள் அங்கே வாங்குவோம், நாங்கள் அங்கே போவோம், நாங்கள் இங்கே தான் வாங்குவோம், நாங்கள் அங்கே தான் வாங்குவோன்னு பெரிய பெரிய பொருள்களை நான் அப்படியாக்கும் நான் இப்படியாக்கும்னு காட்டிக்கிறதுக்கு இஎம்ஐயில் போய் நின்று அந்த பொருள்களை வாங்கி வீடு முழுக்க ரொப்பிட்டு வீட்டுக்கு வெளியில் போட்டிக்குள்ளே காராக நிறுத்திட்டு அந்த கடன் அடைக்க நாயா பேயா தன்னை கவனிச்சிக்காமல், தன் குழந்தைகளை கவனிச்சிக்காமல், தன் பெற்றோரை கவனிச்சிக்காமல் ஓடுற ஒரு மனநிலை இப்படி விதைக்கப்படுதுதான்னு எனக்கு அதை காட்சியை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இப்படி அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்கு, அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், அதை மாதிரி நம்ம வரணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. அதாவது உயர்ந்த நிலைக்கு வரணுன்னா ஒரு தீவிரம் ஒரு வெறியெல்லாம் இருக்க தான் செய்யணும். ஆனால் மற்றவங்கள பார்த்து பூனையை பார்த்து பூனை சூடு போட்டுருச்சுன்ற மாதிரி அந்த ஒரு பார்த்து நம்மளும் அப்படி முடியுதோ முடியலையோ, நம்ம நிலைமை என்ன, அதை உயர்த்திக்கிட்டு வேணால் அதுக்கெல்லாம் ஆசைப்படலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் போட்டிருக்கு. இந்த மனநிலை தான் பின்னால் இதுவாக மாறுதுன்னு நான் அந்த காட்சி பார்க்கும்போது நினச்சேன். பெரியவங்ககிட்ட இருக்கிற மனநிலை அப்படியே அந்த குழந்தைகிட்ட காட்டுறாங்க. அப்போ குழந்தைங்களும் இதெல்லாம் இருக்குது, உண்மைதான். நம்மளும் என்ன செய்யணும், நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போய் நம்ம ஒரு பொம்மையை வாங்குறது நமக்கு சந்தோஷத்தை தவிர மற்றங்கிட்ட காட்டி அதை பெருமைப்பட்டுக்கிறதுல தான் நமக்கு சந்தோஷமே இருக்குது. அந்த பெருமைப்பாட்டுக்கிற சந்தோஷத்தை அறிவு ரீதியாக வேறு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற ரீதியாக கொண்டு போய் அது பழக்கம் பண்ணாமல் இந்த ஆடம்பர பொருள்கள் மீது பழக்கம் பண்ணுறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி முன்னேறுவதோ அதை நோக்கி ஆசைப்படுவதோ தப்பு இல்லை. அந்த மாதிரி அந்த குழந்தை சொன்னோன்னா அதே கவனமாக அந்த குழந்தை வீட்டுக்கு தாத்தா கிட்டே கேட்குது, தாத்தா எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தரணும். சரிடா வாங்கி தரேன்டான்னு தாத்தா சொல்கிறாரு. அப்போது அந்த குழந்தை சரி கை கால் கழுவிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்குது. அப்போது தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் போகுது, தாத்தா தாத்தா ஓடிவா அப்படின்னு. என்னென்ன அவங்க தாத்தா மெல்லமாக அசைஞ்சு வரத்துக்குள்ளே அந்த விளம்பரம் முடிஞ்சிடுது. பார்த்தியா தாத்தா, அந்த ட்ரெஸ் தான் நான் சொன்னேன். அந்த பாட்டி பார்க்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸை, இதை தான் நான் சொன்னேன், அதுக்குள்ளே போயிடுச்சு பாரு, நீங்கள் வரத்துக்குள்ளே போயிடுச்சு, நான் அந்த மாதிரி தான் நான் கேட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறான். இந்த பாட்டி அந்த ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி அந்த இடத்துல சரி நான் வாங்கி தரேங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சாப்பிட்டு படுக்க போயிடும். தாத்தா படுக்கும் போது அந்த மனைவி ஒரு வங்கியிலேருந்து வந்திருக்கிற
ஒரு கடனை கட்ட சொல்லி வந்திருக்கிற ஒரு நோட்டீஸ் இல்லையா, அதை வந்து காட்டுறாங்க. பாரு இந்த மாதிரி வந்து நகை வந்து மூட்டை சொல்லி வந்திருக்கு நோட்டீஸு. அவர் வந்து கணக்கு போடுறாரு, இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஆகும், அதுக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ ஆகும், அப்புறம் வந்து நமக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ ஆகும், இதுக்கெல்லாம் இவ்வளோ ஆகும்னு கணக்கு போட்டு ஒரு 2000 வரைக்கும் கணக்கு போட்டு வச்சிட்ருக்கிறாரு மனசில், மளிகை சாமான் தீபாவளியை ஒட்டி. அதெல்லாம் வந்துட்டுருக்கும் போதே அந்த மனைவி வந்து அந்த நோட்டீஸ் எடுத்து வந்து காட்டும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, செத்துப்போன அந்த மகள் அவள் வந்து அந்த நகை அவளுக்கு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா, அவள் அந்த குழந்தைக்குன்னு வச்சுட்டு போனது அந்த ஒரு நகை தான், அதுவும் முழுகி விட்டுற போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது தீபாவளிக்கு செலவு பண்ணால் நகை முழுகிடும், நகையை மூட்டினா தீபாவளிக்கு எதுவும் கொண்டாட்டம் பண்ண முடியாது, அப்போ இது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அந்த வயசான காலத்தில் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். அந்த இடத்துல வந்து அந்த காட்சி நிற்கிது. இப்போது அந்த அந்த குழந்தையினோட ஆசையை தீர்த்து வைக்கிறதுக்கான போராட்டம் தான் அந்த கதைக்கு பின்னால் போகுது. நிறைய காட்சிகள் நல்லாயிருக்கு. இந்த படத்தை போக போக பின்னால் பார்க்கலாம். அடுத்தடுத்து தொடர் காட்சிகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.